வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த சூப் அண்ட் சாலட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது வாழைத்தண்டு சூப்பு அண்ட் ஸ்டீமிங் வெஜிடபிள்ஸ். ஸ்டீம் பண்ணி வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிட்றது அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. வேக விட்டோன்னா அதில் இருக்கிற இந்த சத்தெல்லாம் போயிடும். அதுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி வெஜிடபிள்ஸ் சாலடாக எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு சூப்பு. ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு பல்லு பூண்டு போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச வாழைக்கு நிறைய போட்டுக்கோங்க. இந்த பட்டரில் இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சுடுத்து வாழைத்தண்டை வந்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மோரில் போட்டு வச்சுருந்தா நல்லா கலர் மாறாமல் இருக்குது. இதில் வந்து இப்போது 1/2 லிட்டர் தண்ணி விடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் உப்பு போடுறேன். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா மூடி வேக விட்டாச்சு. இதில் நம்ம இப்போ பிளாக் சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி நான் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். அதை விட போகிறேன். இஷ்டம் இல்லை, எங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேண்டாம், நாங்கள் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம், இப்படியே சாப்பிட்லாம். இந்த வாழைத்தண்டெல்லாம் மெயினாக அப்படியே துண்டு துண்டமாக போனால் தான் அது ஹெல்த்துக்கு நல்லது. பிகாஸ் ஹை ஃபைபராக இருக்கும், அதுதான் நல்லது உங்களுக்கு. இந்த வெய்ய நாளில் உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்கும் வாழைத்தண்டு சூப்பு. வாழைத்தண்டே உங்களுக்கு உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அதை அரைச்சி போட்டேன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஸோ இந்த மாதிரி துண்டு துண்டமாக நறுக்கி போட்டு சூப் பண்ணேன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப் ரெடி ஆகிடுத்து. இதை அணைச்சிடலாம், அவ்வளோதான். இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதை மேலே வேணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் பேப்பர் பொடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த ஸ்டீமிங் வெஜிடபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும், அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இட்லி தட்டே வைங்க போகிறோம். அதில் வந்து ஒரு இதுலேயும் நீங்கள் ஒரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கறிகா வைங்கோ. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்கலி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டுட்டு பூவாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுவும் காலிஃப்ளவர் மாதிரி தான், அதனால கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டு கேரட் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ், இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேபிகார்ன், இது இதில் போடுறேன். 10 பேபிகார்ன் எடுத்துனேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா ஹையில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது 10 நிமிஷமாக நல்லா அந்த மாதிரி ஆவியில் வெந்துன்ருக்கு. எவ்வளோ நல்லா உடையிறது அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பீன்ஸோட கலர்லாமும் மாறி இருக்கு, எல்லாமே நல்லா ஸ்டீம் ஆகிடுது. ஸோ அடுப்பு அணைச்சிட்றேன். ஸோ இது இறக்கி வச்சுக்கலாம். இது வரைக்கும் இதில் நம்ம வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இனிமேல் தான் நம்ம போட போகிறோம். எகெயின் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டேன்னா, ஆலிவ் ஆயில்
2 டீஸ்பூன் விடுறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணினா தான் ஹெல்த்தியான ஒரு இது. டயட்டில் இருக்க அவளுக்கெல்லாமும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த வேக வச்சு இந்த கரிகாய் எல்லாம் போடலாம். இந்த கரிகாய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். வெரி ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அதான் ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும், அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பெப்பர் பொடியெலாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஆர் இதில் இன்னொன்று கூட பண்ணலாம். ஏதாவது டிப் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா டிப் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை தொட்டுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். பட் இந்த சூப்போட கூட இந்த ஸ்டீம்டு வெஜிடபிள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னியோட இந்த வாழைத்தண்டு சூப் ஸ்டீம்டு வெஜிடபிள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.